ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு வாழைக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் வந்து எடுத்துடுங்க. வாழைக்காவை எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காவை நம்ம வந்து போட்டுடலாம். வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா வந்து வெந்துடும். தண்ணி எல்லாமே அதில் வந்து வற்றி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி எடுத்து ஒரு வாழைக்காய் துண்டு எடுத்து லைட்டாக வந்து குத்தி பார்க்கும்போது கீழே வரைக்கும் போச்சுன்னா அது வந்து நல்லா வந்து வெந்துட்டு இப்போ வெந்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ரொம்பவே கம்மியாக நம்ம வந்து போட்டாலே போதும். ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து இதில் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு வத்தல் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரம் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ போட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் வெள்ளைக்கூடு அதை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க. நம்ம வந்து வாழைக்காங்கிறதால அது வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து வந்துடக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளைக்கூடு வந்து போடணும். அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து வெள்ளைக்கூடோட ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து வந்து அந்த தனித்தனியாக உதிர்ந்து வரும். அப்போ வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாகவும் உடனே பண்ணுற மாதிரியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.